ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். நம்ம கார்டனில் இருக்கிற ஒரு கத்தரி செடியை பார்க்குறோம். இது ஒரு நாட்டு வகை. இதோட பேர் வந்து கண்ணாடி கத்தரின்னு சொல்கிறாங்க. இந்த காய்களோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த செடி ஆரம்பத்தில் இருந்தே ஒரு வேகமான வளர்ச்சி வளர்ந்துச்சுன்னே சொல்லலாம். நல்லா வளர்ந்து 2 கிலோவுக்கு மேலே காய்களும் அறுவடை கொடுத்தது. அது வரைக்கும் எந்த பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ இல்லாமல் இருந்த செடிக்கு திடீர்னு ஒரு பூச்சி தாக்குதல் மாதிரி ஆகி செடியும் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அந்த நோய் தாக்குதல்லேருந்து இந்த செடியை மறுபடி மீட்டு எப்படி கொண்டு வந்தேன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கத்தரி செடி எந்த அளவுக்கு நோய் தாக்குதலுக்கு ஆளாகிருக்குன்னு பாருங்கள். நோய் தாக்குதல் மட்டும் இல்லாமல் ஒரு சிவப்பு காராமணி கொடி இந்த கத்தரி செடி ஃபுல்லாக படர்ந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். இந்த நோய் பாதிப்பு ரொம்ப இருக்கிறதுனால இந்த கத்தரி செடியோட கிளைகளெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். எந்த ஒரு செடியையுமே நம்ம கட் பண்ணி விடும்போது அந்த செடிக்கு ஒரு ஹார்மோன் மாற்றமே நடக்குமா. நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போகுது அப்படின்னு நினைக்குமா. அப்படி நினைக்கிறதுனால ரொம்ப வேகமாக துளிரும் விடும். அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கணும் அப்படின்னும் நினைக்குமா. நம்ம இப்படி கட் பண்ணி விடுறதுனால அந்த பூச்சிகளையும் பாதி ஒழிச்ச மாதிரியும் ஆகும். நான் எப்போவுமே இந்த மாதிரி கட் பண்ணி விடும்போது மண்ணையும் நல்லா கிளறி கொடுத்து மண்ணுக்கு ஒரு சத்தான உரங்கள்லாம் கொடுப்பேன். அப்படி கொடுக்கும்போது இந்த துளிர் இன்னும் வேகமாக விடும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஏதாவது பூச்சிகளை விரட்டுற மாதிரி இயற்கை கரைசல்களை நம்ம தெளிக்கலாம். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இலைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடணும். எந்த அளவுக்கு நோய் பாதிச்சிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம கத்தரி செடிக்கு வசம்பு மஞ்சள் கரைசல் நான் தெளித்து விடுறேன். இந்த காராமணி செடியும் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் அதையும் பிடுங்கி எடுக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்தது. இந்த கத்தரி செடிக்கு இப்போ தான் துளிர்கள் கொஞ்சம் வர ஆரம்பிக்கு. அடுத்ததான் நம்ம கத்தரி செடிக்கு எருக்கலை கரைசல் தெளிக்கிறோம். எருக்கலையில் இயற்கையிலே போரான் அதிகமாக இருக்குது, மெக்னீசியமும் இருக்குது, இன்னும் நிறைய செடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது. இந்த எருக்கலை ஒரு சிறந்த பூச்சி விரட்டியாகவும் செயல்படும். அதனால தான் நம்ம எருக்கு கரைசல் தெளிக்கிறோம். எருக்கலைகளை கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நான் செடி வேறு பக்கத்தில் போட்டு விட்டேன். ஒரு மூடாக்கு மாதிரியும் செயல்படும், ஒரு பூச்சி விரட்டியாகவும் செயல்படும். இன்னொன்று நீங்கள் கவனித்து பாருங்கள், அந்த காராமணி கொடி வாடிக்கிட்டே வருது. அடுத்ததாக நம்ம கத்திரிக்காய் செடிக்கு தோசமாவை வச்சு செய்த ஒரு உயிர் உரம் மண்ணுக்கு கொடுக்க போகிறோம். இந்த கரைசல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த கரைசலை மண்ணுக்கு கொடுக்கறதுனால மண்ணுலேயும் நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படும், செடி வளர்ச்சியும் தூண்டப்படும், செடிக்கு சீக்கிரமாக துளிர்கள் வரும். இன்னொன்று நீங்கள் கவனித்து பாருங்கள், அந்த காராமணி கொடி சுத்தமாக காஞ்சி போயிடுச்சு. அதனால் அதை எடுத்துட்டேன். அந்த காராமணி கொடியே நினச்சிருச்சு போல இருக்குது. நம்ம இடைஞ்சலாக இருக்கோம், நம்ம பயிரலாம் அப்படின்னு நினச்சிருச்சோன்னு எனக்கு தோணிச்சு. அடுத்தாப்பில் நம்ம செடிக்கு கொடுக்க போகிறது பழைய சாதத்தை வச்சு தயாரித்த ஒரு உயிர் உரம். இது எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. இந்த உயிர் உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த செடிக்கு நான் ஒரு திட உரம் ஒன்று கொடுத்தேன். அதாவது இலைமக்கு உரம். இலைமக்கு உரம் எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம சேனலில் வீடியோவும் கொடுத்துருக்கேன். அந்த உரத்தை எப்படி செடிக்கு கொடுக்கறதுன்னு இந்த கத்தரிக்காய் செடிக்கு தான் நான் வச்சு காமிச்சிருந்தேன். அதை மட்டும் எப்படியோ நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கத்தரி செடியை பாருங்கள், பூச்சி தாக்குதல்லேருந்து படிப்படியாக மீண்டு செழிப்பாக வளர தொடங்கியிருக்குன்னே சொல்லலாம். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நேரங்களில் செடிக்கு சத்தான உரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நம்ம செடிக்கு மொட்டுக்கள் பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் நல்லா புளிச்ச முறை 10 மடங்கு தண்ணி கலந்து செடிக்கு தெளித்து விட்டால் அந்த மொட்டுக்கள் பூக்களும் கொட்டாது,
ஒரு சிறந்த பூச்சி விரட்டியாகவும் அமையும். இப்போ நம்ம கத்தரி செடியில் நிறைய பிஞ்சுகள்லாம் வந்திருக்கு. அந்த புளிச்ச மோர் தெளித்து விட்டப்பவே மண்ணுக்கு மல்ச்சிங்கும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். காஞ்ச இலைகளெல்லாம் வச்சு மூடாக்கு மாதிரி போட்டு விட்டேன். மூடாக்கு மாதிரி போட்டு விடுறதுனால நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படும். திரட்சியான காய்கள் வந்திருக்கு பாருங்கள். அடுத்ததாக நம்ம புண்ணாக்கு கரைசலும் ஊற்றி விடுறோம். இந்த புண்ணாக்கு கரைசல் எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம சேனலில் ரீசெண்டாக தான் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். பூச்சி தாக்குதலுக்கு ஆளாகி ரொம்ப வீக்கான இந்த கத்தரி செடிக்கு அதுக்கு வேண்டிய பராமரிப்பை நம்ம கரெக்டாக பண்ணணும். இப்போ எந்த அளவுக்கு செழிப்பாக செடி மாறி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம காய்களெல்லாம் அறுவடை பண்ணலாம். காய்கள்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். உள்ளெல்லாம் நிறைய காய்கள் கிடக்கு. வெளியே பார்க்குறதுக்கு அவ்வளோவா தெரியல. எப்போவுமே கத்தரிக்காய்களை முத்துறதுக்கு முன்னாடியே நம்ம பறிச்சிடணும். அப்படி பறித்தாதான் திருப்பியும் மறுபடியும் வேகமாக பிஞ்சுகள்லாம் புதுசாக வைக்கும். ரொம்ப முத்த விட்டுக்கிட்டே இருந்தோன்னா செடிக்கு காய்க்கிற திறனே குறைஞ்சி போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.